இந்த வீடியோவில் அசார்ட்டில் இப்போவும் நிறையா பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. எங்கள் ஊரில் மேட்டுப்பாளையத்துலேயும் ஒரு அசார்ட்டோட ஒரு பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுவாங்க. ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று போடுறேன், பார்த்துட்டு வாங்க. பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். இப்போ நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இதை பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லு. நான் ஏன் பழைய வீடியோஸ் அசார்ட் கம்பெனி பற்றி வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். அது போக என்ன இதுக்கு மேலே ஒரு வீடியோ போடுறேன்னா அசார்ட் கம்பெனி நல்ல கம்பெனி, யார் வேணா போய் ஜாயின் பண்ணுங்க, நல்ல எம்எல்எம் நான் சொல்கிறேன். என்ன பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் கூட்டிட்டு வர, இல்ல டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் ஏதோ ஒரு வீடியோ, நீ மீட்டிங் நடக்கிற வீடியோ எனக்கு அனுப்பிச்சு விட்றா. மீட்டிங் நடக்கிற வீடியோ எப்படி நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு சொல்றத 3 நாளைக்கு அனுப்பிச்சு பார்க்கலாம்ல. 3 நாள் ட்ரைனிங் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி வந்து அட்டெண்ட் பண்ணலாம்ல. ஓகே, மொத்த பேர் என் மேல கொலவெறியில் இருக்கீங்க. இல்ல மொத்த பேர் என் மேல கொலவெறியில் இருக்கீங்க. எப்படா என்ன வச்சு செய்யணும்னு வெயிட்டிங். வரவங்க குடும்பத்தையே கெட்ட கிளிக்கிறீங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம்டா. ஒரு டீசென்டான ஆளுங்களா இருந்தா மார்க்கெட்டிங் பண்றவங்க டீசென்டான, உங்களுக்கு எந்த கம்பெனி எனக்கு திட்டக்கூடாது, இப்படி போடாதீங்க வீடியோ தப்புன்னு டீசென்டா பேசி பழகணும். இங்க வந்துட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில என் குடும்பத்துல எங்க அம்மால இருந்து ஆத்தா வரைக்கும் கிட்டினா அப்புறம் எப்படி இது நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியும்? கமெண்ட்ல கெட்ட கெட்ட வார்த்தை என் குடும்பத்தையே கிழிக்கிறீங்க. நான் தான் வீடியோ போடுறேன், என் குடும்பம் என்ன பண்ணுச்சு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. அண்ணா அண்ணா லொன்னா லொன்னாங்க. நான் கேட்டதுக்கு பதில் இதை பண்ண முடியுமா? இப்ப வரைக்கும் தான் டீசென்டா பேசிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நான் பேசினேன் அப்படின்னா திரும்ப நீ என்ன அதை தான் பேசுவேன். 1/2 மணி நேரம் உன்னால டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் உன்னால வீடியோ ரெக்கார்ட் அனுப்ப முடியுமா? 1/2 மணி நேரம் தான்ண்ணா. கீழே ட்ரைனிங் எடுக்கிறது அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பணும். ஆமா ஆனா வீடியோ எடுத்து அனுப்ப முடியாதுண்ணா. நீங்க வேணா நீங்க வாங்க ட்ரைனிங் சென்டர் வாங்க. ஏன்னு சொல்லட்டுமா, இப்ப நான் எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. நல்ல கம்பெனினா தாராளமா அனுப்பலாம். நல்ல கம்பெனி தான். நீங்க தப்பு பண்ணல அப்படின்னா தப்பு நேர்ல வந்து நான் தான் சொல்லிட்டேனே, எப்படா நான் கையில மாட்டுவேன்னு தேடி நாங்க பார்த்து பேசணும். எப்படா என்ன மாட்டி விடலான்ட்டு வெயிட்டிங். என்னடா என்னைக்கிட்ட மாட்டுவான் வச்சு பொழக்கலான்னு ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால எத்தனையோ பேர் வாழ்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்தா என்ன ஒரு 1/2 பேருக்கு உள்ள விட்டுருவீங்க. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச பையனையாச்சும் நீங்க அனுப்பி விடுங்க, கேமரா மாட்டி தெரியாம. நான் சொல்றேன் நல்லா. ஏன் அது நீ கேமரா உள்ள வச்சு நீ அங்கதானே வேலை செய்யற, ஏன் உன்னால வீடியோ எடுக்க முடியாது? பண்ண முடியாது சரிங்களா. நான் உள்ள ட்ரைனிங் நடக்க எடுத்துட்டு நான் உள்ள போக முடியாது. நான் கேட்டது நீ பண்ணி கொடுத்த அப்படின்னா ஓல்டு வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி இந்த கம்பெனி நல்ல கம்பெனி நான் வீடியோ போடுறேன் பண்ணலாமே. நான் சொன்னது நான் எதுக்காக யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பையனை இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பி விட சொல்லுங்க. நீங்க தான் வரும்போது மொத்த பேரையும் செக் பண்ணி தான் உள்ள விடுறீங்க. போன் நோட்ட கூடாது, மீட்டிங் எடுக்க திரும்ப கூடாது, முன்னாடி கை வைக்க கூடாது, கையை கட்டிட்டு உட்காந்துட்டு கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஏன் அங்க வந்து உட்காருவான்? 3 நாளைக்கு வழியே இல்ல. நீங்க சொல்றதான் வண்டியில ஏத்திட்டு பிரதீப் லைன்ல இருக்கியா? இருக்கேண்ணா. போனை கட் பண்ணி பேசிக்க மாட்டேன், தோண பேசி என்ன பண்றது? இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து எங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த பையன். கிட்டத்தட்ட 1 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு ஒர்க் பண்ணிட்டேன். 1 இயருக்கு மேலே எனக்கு ஒர்க் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இவன் என்னாச்சு அப்படின்னா இப்போ அசார்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான். டிகிரி முடிச்ச பையன் தான். பட் இவன் மைண்ட் செட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே எம்எல்எம் கான்செப்டுக்கு மைண்டு மாறிடுச்சு. இவன் பண்ணுறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இதுக்கான சொல்யூஷனே என்னன்னு தெரியல. ஏன் இந்த அளவுக்கு வந்து பீப்புள்ஸ் இப்படி மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஈஸியா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது, இன்னொருத்தனை ஏமாத்தி சம்பாதிச்சாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா பணம் மட்டும் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பீப்புளுக்கு, அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு டோட்டல் பீப்புள்ஸ் மாறிட்டு இருக்காங்க போல. அந்த அளவுக்கு பணம் டிமாண்டா இருக்கு. பட் அதுக்காக இன்னொருத்தவங்க ஏமாத்துறது தான் அப்படிங்கிறது. இந்த ஏமாத்துறது வந்து பாத்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங்கோ கொலை இதுக்கு ஈக்குவலு தான் இந்த எம்எல்எம்மே. எம்எல்எம் வந்து இந்தியாவுக்கு இருக்க பெரிய கேன்சர். அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப மோசம். திருமண பக்கமெல்லாம் எம்எல்எம்மா இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த கம்பெனி மேட்டுப்பாளையத்துல நான் ரெகுலரா போற ஒரு ஹேர் கட் பண்ற ஷாப்புக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. எனக்கு இத்தனை நாள் எனக்கு தெரியவே இல்லை. மேட்டுப்பாளையத்துல இருந்துட்டு தீபாவளி எப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. நிறைய விக்டிம்ஸ் வந்து இங்க ஜாயின் பண்ணவங்க யாருமே என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 1 மந்த் பிஃபோர் தான் பாத்தீங்கன்னா ஒரு பையனை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து எனக்கு அட்ரஸ் கேட்டு நம்ம மேம்ல ஃபைன் பண்ணி இங்கன்னு பார்த்தா நான் ரெகுலரா போற இடத்துக்கு நேர் ஆப்போசிட். ஏன்னா அவங்க இருக்கிறதே தெரியறது இல்லை. அப்புறம் நான் போயிட்டு இப்போ ரீசெண்டாக போய் எல்லாத்தையும் விசாரிச்சு என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது
ரெகுலராக பசங்க வராங்க எல்லாமே கிராமத்து பசங்க, யாரையுமே தனியாக விடுறதில்ல. நான் ஹேர் கட் பண்ணுற ஷாப்புக்கு ரெகுலராக போகிறாங்க, போயிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ வந்து எங்கள் ஹேர் கட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பழக்கம். அவங்கெல்லாம் வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க லோக்கல் ஆளுங்களெல்லாம் எடுக்கிறதுல ஒன்லி வந்து அதர் ஏரியாவிலேருந்து வரவங்கள தான் எடுக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இந்த அசாட்டு, வெஸ்டீஜு, QNET, டிரான்ஸ் இண்டியா இந்த எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு டைரக்ட் செல்லிங் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக இவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். டைரக்ட் செல்லிங்கிறது ஒன்றுமே கிடையாது. டைரக்ட் செல்லிங்னா நான் வந்து ஒரு பொருள் வாங்கணும், எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபோனோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ எனக்கு வேணும். இந்த மைக் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு இந்த மைக் வேணும். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மைக் வந்து 2000 ரூபா. இந்த 2000 ரூபா வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா. ஆனால் சேல் ஆகி எல்லாத்தையுமே கடந்து டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர் இவங்க எல்லாம் தாண்டி நம்ம கைக்கு வரும்போது இங்கே 2000 ரூபான்னு ப்ரைஸ் வைக்கிறாங்க. இதுதான் வந்து நார்மலாக நடக்கிற ஒரு மார்க்கெட்டிங், நார்மலாக நடக்கிற செல்லு. டைரக்ட் செல்லிங் என்ன அப்படின்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஒன்று யார் அப்படின்னா மேனுஃபேக்சரிங், செகண்ட் வந்து ஒரு மீடியேட்டர், அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர். ஸோ இப்போ ஒருத்தவங்க வாங்கி அங்கே விற்கிறோம் 350 ரூபா காஸ்ட்டு. இப்போ 350 ரூபாவில் வாங்கி நம்ம கிட்ட அவன் ஒரு 50 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு நம்ம கிட்ட 400 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங். நார்மலாக வெஸ்டீஜ் மற்ற கம்பெனிஸ் மாதிரி ஒரு பொருள் வந்து நம்ம ப்ராப்பராக மற்ற பக்கம் வாங்குற பொருளில் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குற இந்த இடத்துல 1500 ரூபான்னு வச்சு வித்துட்டு இருக்காங்க. கேட்டால் நாங்கள் வந்து குவாலிட்டியில் கிளிக்கிறோம் அப்படிங்கிறது. குவாலிட்டிங்கிறது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் குவாலிட்டியாக இல்லையான்ற ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதை ப்ரொமோட் பண்ணால் மற்றவங்களுக்கு பீப்புள்ஸ்க்கு புரியுது அப்படின்னா அதை வாங்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்ங்கிறது யாருமே கிடையாது, எல்லாருமே விக்டிம்ஸ் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணுற பீப்புள்ஸ் தான். ஜாயின் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க விற்கிறதே அவங்க கஸ்டமர்னு சொல்லி அவங்க கூட ஜாயின் பண்ணுற ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொல்லி அவங்ககிட்டே தான் வித்துட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னும் 4 பேர்ட்டு கொண்டு போய் விற்கிறாங்க. அவன் திரும்ப என்ன பண்ணுவான், அவன் 4 பேர்ட்டு வைப்பான். 4 பேர்ல ஒவ்வொருத்தரும் கண்டுப்பானுங்க, என்னால் முடியல. இவங்க எல்லாம் கடைசியில் விக்டிம்ஸ் ஆயிடுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்க ஒரு டாப்ல ஒரு 10 பேர் இருக்கவங்க மட்டும் ரெகுலராக சம்பாதிச்சுட்டே இருப்பான். இந்த கருமம் தான் நடந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. இது பீப்புள்ஸோட மைண்ட் செட் தான். ஈஸியா சம்பாதிச்சிடணும் அப்படிங்கறத நான் உழைச்சு சம்பாதிச்சாதான் எந்த காசா இருந்தாலும் நம்ம கையில விட்டுமே தவிர இப்படி வந்து அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற காசெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது இந்த டைரக்ட் செல்லிங்க்கு, இந்த MLM-க்கு இதெல்லாம் இன்னும் முடிவு அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விக்டிம் கிட்ட அசாட்லேருந்து ஒரு பீப்புள் பேசின வீடியோ ஆடியோ ரெக்கார்டை ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம பாருங்க.